ஒரு பொண்ணு திடீர்னு காணாம போறாங்க. முதல்ல ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு க்ளூவும் வேற ஒரு மர்மத்துக்கு வழிகாட்ட ஆரம்பிக்குது. யாரை நம்புறது யாரை சந்தேகப்படுறதுனே புரியாத அளவுக்கு கேஸ் ரொம்ப சிக்கலா மாறுது. அது வரைக்கும் நாம நினைச்சது எல்லாமே தப்புன்னு தெரிய வருது. ஒவ்வொரு ட்விஸ்டும் அடுத்த சீனை பார்க்கணும்னு தோண வைக்கக்கூடிய ஒரு கடைசி வர உண்மையான குற்றவாளி யாருன்னு கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் 2 கொலைக்கான குற்றவாளி யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் நீங்க அதை இடையிலேயே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு ஹைப்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணீங்கன்னா மக்கள் இதை பார்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அனந்த் நாராயணன் அப்படிங்கிற இந்த நேர்மையான போலீஸ் ஆபீசர் 8 மாசம் சஸ்பென்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு தான் டியூட்டியில ஜாயின் பண்றாரு. அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் இவங்கிட்ட நேரா வந்து, சார் நீங்க என்னதான் நேர்மையா அந்த கேஸை கண்டுபிடிச்சாலும் இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிடுறாரு. ஓகே சார், நீங்க மறுபடியும் ஜாயின் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு கேக்குறாங்க. அவர் இனிமேல் தான் தெரியும்னு சொல்றாங்க. கட் பண்ணா 8 மாசத்துக்கு முன்னாடி இவர் போலீஸா இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நேர்மையாவும் திறமையாவும் இவர் வந்துட்டு எல்லா கேஸையும் டீல் பண்றதுனால அந்த ஊருக்குள்ள இவருக்கு ஒரு தனி மரியாதையே இருக்கு. இவருடைய டீம்ல 3 போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. சுகுமார், சைமன், கபீர். இது வரைக்கும் சந்திச்ச எல்லா கேஸையுமே இந்த 4 பேர் கொண்ட டீம் ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் எப்பவும் போல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வராரு. உள்ள வரும்போதே மாதன் அப்படிங்கிற இந்த ஆளு வேற ஒரு ரிலேட்டிவ் கூட உட்கார்ந்துகிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. என்ன கம்ப்ளைண்ட்னா, இவருடைய 2வது மகள் லவ்லி நேத்துக்கு ஹால் டிக்கெட் வாங்குறதுக்காக காலேஜ் போன லவ்லி திருப்பி வீட்டுக்கு வரவே இல்லை. அதனால நைட் எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தோம், அதுக்கப்புறமும் வரலைங்கிறதுனால நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டோம். இந்த கேஸ் எப்படியாவது நீங்க எடுத்து நடத்தி என்னுடைய பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த அப்பா ரொம்ப வருத்தத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூட இருக்க ரிலேட்டிவும் நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார், வாங்க அங்க வந்துட்டு நிறைய ஆதாரங்கள் நீங்க சேகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எஃப்ஐஆரும் பதிவு பண்றாங்க. இப்போ அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கேஸ் ஆரம்பிக்குது. இது வரைக்கும் இந்த கிராமத்துல இந்த மாதிரியான ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்ததே இல்லை. அதனால இதை நேரடியா விசாரிக்கிறதுக்காக ஆனந்தே அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. ஆக்சுவலா எப்பவுமே அந்த பொண்ணு வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அன்னைக்கு எக்ஸாம் போறதுக்காக ஹால் டிக்கெட் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வர்றதுக்காக அதே மாதிரி அதே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குறா. அங்க வந்துட்டு ஒரு சின்ன டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில இருக்கிறவர் வந்து அந்த பொண்ணு இறங்கிட்டு 2 பசங்க அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு போனதா சொல்றாங்க. அந்த 2 பசங்களும் இங்கதான் சார் பக்கத்துல தான் தங்கி இருக்காங்கன்னு சொல்றாரு. அதனால இவரு கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறாரு என்னென்ன நடந்திருக்கும்னு. அந்த பொண்ணு போற மாதிரியும் அந்த 2 பசங்களும் அவளை ஃபாலோ பண்ற மாதிரி எல்லாம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. இப்ப நேரா அந்த பசங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அது லவ்லி வீட்டுக்கு போற வழியில தான் இருந்திருக்கும். அந்த பசங்க இன்னும் சில பசங்களோட சேர்ந்து அங்க வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டா அந்த பசங்களை எல்லாத்தையும் லைனா நிக்க வச்சு இதுல யார் லவ்லியை ஃபாலோ பண்ணதுன்னு கேட்டுட்டு அந்த 2 பசங்களையும் கரெக்டா அந்த டீ கடைக்காரரும் அடையாளம் காட்டுறாரு. அவங்க 2 பேத்தையும் இவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரணை செஞ்சா எல்லா உண்மையும் தெரிய வந்துருங்கிறக்காக அவங்க 2 பேத்தையும் போலீஸ் ஸ்டேஷனும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பசங்க கிட்ட விசாரணை ஆரம்பிக்கும் போது நாங்க எதுவுமே செய்யலன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்பிக்கை கொடுக்குற விதமா ஆனந்த் பேசினதுக்கு அப்புறம் அவனுங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆமா சார், அந்த பொண்ணை நாங்க ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கும் அப்படிதான் அந்த பொண்ணு ரோட்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவளை வந்துட்டு நாங்க கொஞ்சம் கம்பல் பண்ணோம். ஆனாலும் ஏதோ ஒரு சைக்கிள் வந்துச்சு, அதனால நாங்க அந்த பொண்ணை விட்டுட்டோம், அவளும் போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல ஆனந்துக்கு இது கண்டிப்பா ஒரு கொலையா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. மாதன் கிட்ட எப்படி நாங்க கண்டுபிடிச்சிடும், பயப்படாதீங்கன்னு சொல்லி அவருக்கு நம்பிக்கை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறாங்க. நீங்க எப்படியாவது போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல அந்த பொண்ணோட பாடி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாங்க. அடுத்த நாள் கேப்ல இவரு நேரா மாதனுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுடைய ரூம் வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல வந்துட்டு இவருக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்கு கடவுள் பக்தியா ரொம்ப அதிகமா இருக்குன்னு வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவளுடைய மூத்த தங்கச்சி பிளெஸி கிட்டையும் கேக்குறாங்க. அடுத்தது 2வது தங்கச்சி அந்த பொண்ணுகிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு அந்த பொண்ணு எங்க அக்காக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, எங்க கிட்டதான் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அக்கா எப்பவுமே சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க, ஆனா நேத்துல இருந்து வரவே இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றாங்க. லவ்லிக்கு தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கிறதுனால அவ வீட்டுக்கு பக்கத்துல 300 மீட்டர்ல இருக்க சர்ச்சுக்கு சொந்தமான ஆசிரமத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறது இவனுக்கு விசாரணையில தெரிய வருது. நேரடியா போய் ஆசிரமத்துல விசாரிச்சா நிறைய தகவல் தெரியுங்கிறதுக்காக போலீஸ் எல்லாம் ஆசிரமத்துக்கு வராங்க. இந்த தகவல் தெரிஞ்ச அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் யாருமே ஃபாதரை வந்துட்டு இந்த மாதிரி இன்ட்ரோகேஷன் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன கலவரம் ஆயிருது. இந்த கலவரத்தை பத்தி தெரிஞ்ச உடனே ஆனந்துடைய மேலதிகாரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரு பேரு சுரேஷ். அவருக்கு பொதுவாவே ஆனந்த் மேல ஒரு கடுப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனந்த் கிட்ட வந்துட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது. ஆனந்த் மேல சுரேஷ் பயங்கரமா கோவப்படுறாரு. யாரை கேட்டு நீ இங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்க, பர்மிஷன் இருக்கா, நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரமா பார்த்து ஒரு போலீஸ்காரர் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கிணத்துல ஒரு பணம் இருக்கு, நீங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாரும் போய் அதை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் அது லவ்லியோட பணம் தான். இது வரைக்கும் மிஸ்ஸிங் கேஸா இருந்த இந்த கேஸ் இப்ப இருந்த மர்டர் கேஸ் ஆகுது. அதை பார்த்த உடனே சுரேஷ்க்கு பயங்கர கோவம் வந்து அடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் வேகமா வந்து அடிச்சு உண்மையை ஒத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்ப பார்த்து கரெக்டா நம்ம ஆனந்த் வந்துட்டு, சார் அந்த பசங்க தப்பு பண்ணல, என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நீ முதல்ல வெளியே போய் இதை நான் பாத்துக்கிறேன்
பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கோபமா வெளியே அனுப்பி விடுறாங்க. ஆனந்துக்கு வேற வழி இல்லாம சுப்பீரியர் சொன்னதை கேட்டுட்டு அமைதியா போறாங்க. இவன் வந்துட்டு அந்த பசங்க தான் பண்ணிருப்பாங்க, அதை நான் எப்படி உண்மையை வெளியே வர வைக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல கரெக்டா இவங்க எல்லாத்துக்கான சுப்பீரியர் அலெக்ஸ் வந்துடுறாரு. அலெக்ஸ் வந்துட்டு சுரேஷ் கிட்ட பர்சனலா சொல்றாரு, அதாவது அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே வந்துட்டு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்னும் அவங்கள வந்துட்டு இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு வேற யாராவது உள்ள போடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஆனந்த் எப்படியாவது உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக யாருக்குமே தெரியாம அவன் எல்லா தடயங்களும் சேகரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல அலெக்ஸ் சுரேஷ் அந்த பாதிரியாரை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதனால எப்படியாவது நீ அந்த பாதிரியார் கிட்ட அவன் போகாம பாத்துக்கோ, அடுத்ததான் அந்த 2 பசங்களையும் உடனடியா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அந்த பசங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அலெக்ஸ் அந்த பசங்களை ரிலீஸும் பண்ணிடுறாங்க. எக்காரணத்தை கொண்டு ஆனந்த் வந்துட்டு இந்த கேஸ்ல இடைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆனந்த் நேரடியா வந்து அலெக்ஸ் கிட்ட அவன் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் ஒரு மேப் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணை கிணத்துக்குள்ள போட்டு கொலை பண்ணல, பக்கத்துல எங்கேயோ கொன்னுட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சர்ச் பக்கத்துல இருக்கக்கூடிய கிணத்துக்குள்ள போட்டிருக்காங்க. அதுக்கு 2த்துக்கும் 500 மீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டிஸ்டன்ஸை வந்துட்டு அவங்க கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பா வேற யாராவது பார்த்திருப்பாங்க, அதனால வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு யாரும் பார்க்காத நேரத்துல தான் கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பாடி இழுத்துட்டு வந்ததுக்கான தடயமும் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அலெக்ஸ் இவனை பயங்கரமா திட்டி விட்டுறான், இனிமேல் நீ இதுல வந்துட்டு தலையிடக்கூடாது, தலையிட்டினா உன்னோட கெரியரே நான் காலி பண்ணிடுவேன், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்றாங்க. அலெக்ஸ் மாதிரி சுப்பீரியரான ஆபீசர் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா ஆனந்த் நேரடியா இதுல எதுவும் தலையிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இருந்தாலும் அவனால முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது உண்மையை கொண்டு வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள்ல இருந்து மோப்பநாயோட உதவியோட யார் உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் டீமே அந்த ஊருக்குள்ள வராங்க. ஊர்ல இருக்க எல்லாருமே இதை க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்துக்கு இதை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. நேரடியா அந்த மோப்பநாயி அங்க இருக்கக்கூடிய டீ ஸ்டால்ல போயிட்டு ரொம்ப நேரம் கத்துது. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சுடைய ஆசிரமத்திலையும் முன்னாள் திருடன் ஒருத்தனுடைய வீட்லயும் அந்த நாய் கத்திக்கிட்டே இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய உடம்புல கட்டி இருந்த ஒரு கைலியோடைய துணியை எடுத்து அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அலெக்ஸ் நேரடியா ஆனந்த கூப்பிட்டு, நீ சொன்ன மாதிரி அந்த ஃபாதரை விசாரிக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது, ஏன்னா அந்த கொலை நடந்த அன்னைக்கு ஃபாதர் இந்த ஊர்லயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய விட்னஸ் கூட்டிட்டு வராங்க. இந்த மாதிரி துணியை நீ எங்காவது பாத்திருக்கியா அப்படின்னு அந்த விட்னஸ் கிட்ட கேட்கும்போது, இது வந்துட்டு ஏற்கனவே ஒரு திருடனா இருந்து நல்லவனா மாறி இருக்கான் இல்லையா, அவனுடைய வீட்டு வாசல்ல அவன் துவைச்சு காய போட்டிருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் அடையாளம் சொல்றான். கிடைச்சதுடா பலியாடுன்ட்டு இவங்க 2 பேரும் நேரடியா அவன் வீட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி ஒரு துணி உங்ககிட்ட இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வான்னு கேக்குறாங்க. ஐயா அந்த கொலை நடந்துச்சுல்ல அன்னைக்கே அது காணாம போயிடுச்சுங்க, எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொன்ன உடனே அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனும் கரெக்டா அங்கிருந்து ஓடணும்னு ட்ரை பண்றான். ஆனா இந்த ஆள்னால ஓட முடியல. இவங்க புடிச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தர்ம அடி கொடுக்குறாங்க. நீதான் கொலை பண்ண, அதை ஒத்துக்கோன்னு அவனை கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் மறுத்துக்கிட்டே இருக்கான். இவன் ஏற்கனவே ஒரு திருடனா இருந்ததுனால இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு எல்லா பழியும் இவன் மேல போடுறதா அவங்களுடைய எய்ம். அவன் அடி வாங்கிட்டு போறதெல்லாம் இவன் பையன் ரொம்ப பாவமா பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா சகாதேவன் அப்படிங்கிற அந்த ஆளு வந்துட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அவனை தான் கிரிமினலா ஃபேஸ் பண்றதுக்காக இவங்க ரெடியா இருக்காங்க. இதே நேரத்துல லவ்லியோட வீட்டுல அவளுக்கு இறுதி சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சடங்கு நல்லபடியா முடிஞ்சு அந்த பொண்ணு கொண்டு போய் புதைச்சிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஆனந்த பாக்குறதுக்காக நேரடியா மத்தனுடைய வீட்டு பக்கத்துல இருக்க ஆளு வராங்க. ஐயா எனக்கு தெரிஞ்ச சகாதேவன் இதை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா என்னுடைய மகள் வந்துட்டு இறந்த அன்னைக்கு சாயங்காலம் அந்த சர்ச்சுக்கான ஆசிரமத்துக்குள்ள போனதை என் பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்திருக்காருன்னு சொல்றாரு. பக்கத்து வீட்டுக்காரரும் ஆமாங்க நான் பார்த்தேன், அந்த பொண்ணு வந்துட்டு கண்டிப்பா சர்ச்சில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி இறந்துருக்கணும் அப்படின்றது இவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்துக்கு வந்துட்டு இதுக்கு மேல அலெக்ஸ் இதுல தலையிடக்கூடாதுன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. சரி ஓகே நான் வந்துட்டு இதை எப்படியாவது ஹேண்டில் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ இதை வந்துட்டு அன்அபிஷியலா டீல் பண்றதுக்காக சர்ச்சுக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஆனா சர்ச்சுக்குள்ள இவனால நேரடியா போக முடியாது. அதனால இவனே ஒரு திருடனை செட் பண்ணி முன்னத்த நாள் சர்ச்சுக்குள்ள வந்துட்டு திருடிட்டு வெளியே வரும்போது கரெக்டா ஒரு போலீஸ் நிறுத்தி அந்த போலீஸ் வந்துட்டு அந்த ஆளை அரெஸ்ட் பண்ற மாதிரியும் அடுத்த நாள் அதை விசாரிக்கிறதுக்காக சர்ச்சுக்குள்ள போற மாதிரியும் இவன் நேரடியா சர்ச்சுக்குள்ள போயிட்டு இவங்களால கலெக்ட் பண்ண முடிஞ்ச எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஊர்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருமே இங்க ஏதோ திருட்டு நடந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போலீஸ் வந்திருக்காங்கன்னு கன்வின்ஸ் ஆயிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ யாருக்கும் தெரியாம ஆனந்த் அவர்கிட்ட கிடைச்ச எல்லா சாம்பிள்ஸையும் கொண்டு போய் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குறாங்க. கிணத்து பக்கத்துல அந்த பொண்ணு போயிட்டு வந்த எல்லா இடத்துலயும் அவளுடைய சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு போய் லெபார்டரியில கொடுக்குறாங்க. டிஎன்ஏ அனாலிசிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லெபார்டரியில இருக்கக்கூடிய சீஃப் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது அந்த பொண்ணு கண்டிப்பா அந்த சர்ச்சுடைய ஆசிரமத்துல தான் இறந்திருக்கணும், ஏன்னா சர்ச் ஆசிரமத்துல இருக்க கிச்சன்ல தான் அந்த பொண்ணுடைய திசுக்களுடைய டிஎன்ஏ வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க.
அதே நேரத்துல இவங்க எடுத்த சாம்பிள்ல ஒரு பொண்ணுடைய தலைமுடியும் ஒரு பையனுடைய தலைமுடியும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த பிரச்சனையில ஒரு பொண்ணும் பையனும் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் இந்த இடத்துல இருந்து ஓபன் ஆகுது. ஆனா அந்த பொண்ணுடைய தலைமுடி லவ்லியோடது கிடையாது, அந்த ஆணுடைய தலைமுடி அந்த ஃபாதரோடது கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஆனந்துக்கு யார் அந்த கொலையை செஞ்சிருப்பாங்கன்னு தெளிவா புரிய ஆரம்பிக்குது. இப்போ அவனுடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே ராஜகோபால் அப்படிங்கிற ஒரு நேர்மையான சீஃப் ஆஃபீஸருக்கு அனுப்புறான். சரி, நீங்க யார் கொலையாளின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவனுடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அலெக்ஸுக்கு ஆனந்த் மேல பயங்கரமான கோபம் இருக்கு. ஆனாலும் ராஜகோபால் மாதிரியான பெரிய ஆபீசரே இவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால அவனுக்கு இதுக்கு மேல வேற எதுவும் செய்ய முடியல. ஆக்சுவலா இப்போ இவன் வந்துட்டு இவனுடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா ராஜகோபாலுக்கு பெரிய ஷாக் என்னங்கிறது இனிமேல் தான் நமக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இப்ப ராஜகோபாலுடைய சுப்பீரியர்ன்றனால அவருடைய இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபாதரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவர்கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுடைய மூலியமா தான் இப்ப நமக்கு எல்லா உண்மையும் தெரிய போகுது. இப்ப அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஆபீசர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப பெருசா நெட்ல எல்லாம் பேசப்படுறதுனால இப்ப ஒன்னொன்னா விளக்குறதுக்காக ஆனந்தும் ராஜகோபாலும் அங்க இருக்கக்கூடிய ரீஜனல் ஆபீசர்ஸ் கிட்ட ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 3 இடத்துல ஒரே மாதிரியான முடியோடைய சாம்பிள் கிடைச்சது. ஒன்னு கிணத்து பக்கம், இன்னொன்னு ஆசிரமத்தோடைய கிச்சன்ல, இன்னொன்னு லவ்லியோடைய வீட்ல அப்படின்னு தெரிய வருது. இப்போ அந்த அரெஸ்ட் ஆன பொண்ணு யாருன்னு போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷாக் அது வேற யாரும் இல்ல, பிளெஸ்ஸிங்கிற லவ்லியோடைய முதல் தங்கச்சி. அவ ஒவ்வொரு உண்மையா ஒத்துக்க ஆரம்பிக்கிறா. சம்பவம் நடந்த அன்னைக்கு சர்ச் ஃபாதருடைய சொந்த அக்கா மகன், அதாவது டேனியல் அப்படிங்கிற இந்த பையன் வந்துட்டு கூடிய சீக்கிரத்திலேயே இந்த சர்ச்சில் ஃபாதராக போறான். அடிக்கடி இங்க வந்து நைட் எல்லாம் தங்குறது அவனுக்கு வழக்கமா இருக்கு. டேனியலும் லவ்லியோட தங்கச்சி பிளெஸ்ஸியும் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அடிக்கடி சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் செக்ஷுவலாவும் இன்டிமேட்டா இருந்துகிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த அன்னைக்கு ஃபாதர் அங்க இல்லாததுனால இவன் பிளெஸ்ஸியை வந்துட்டு அவனுடைய சர்ச்சில் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு வர வச்சிடறான். அந்த பொண்ணு இவனும் ரொம்ப நேரம் ஒன்னா இருந்துடுறாங்க. இது இவங்க அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு செயல் தான். கரெக்டா அன்னைக்கு மத்தியானம் இவங்க இவளுடைய அக்கா லவ்லி கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவ வந்துட்டு இவங்களை பிடிக்கிறதுக்காக தான் நான் இங்க ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்றா. உண்மை என்னன்னு கண்கூடா பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணேன். இப்ப தெரிஞ்சிருச்சுன்னா உடனடியா போயிட்டு ஃபாதர் கிட்டையும் என்னுடைய அப்பா அம்மா கிட்டே சொல்ல போறேன். இந்த மாதிரி கூடிய சீக்கிரத்திலேயே வந்துட்டு சர்ச்சில் ஒரு பெரிய பதவி வைக்க போற ஒருத்தர் செய்யக்கூடிய செயலா இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே தூரத்துல ஒரு போஸ்ட்மேன் வர சவுண்ட் கேக்குது. அதனால இவங்க அக்காவை எப்படியாவது வாயடைக்கணுங்கிறதுக்காக டேனியல் வலுக்கட்டாயமா அந்த பொண்ணுடைய வாயை பொத்தி உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போயிடறான். அவன் நேரா கிச்சனுக்குள்ள இழுத்துட்டு போய் அவளை டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்கா. டேனியல் வந்துட்டு உள்ள கூட்டிட்டு போன உடனே இவ போஸ்ட்மேன் போயிட்டானு பாக்குறான். போஸ்ட்மேன் போனதுக்கு அப்புறம் நேரா இவ கிச்சனுக்குள்ள வந்து பாக்குறா. ரொம்ப நேரமா அவளுடைய வாயை பொத்துனதுனால அந்த பொண்ணு இறந்தே போயிடறா. லவ்லி இறந்து போனது இவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இவ ரொம்ப பயந்து போய் ஓரத்துல ஓடி போய் உட்கார்ந்துறான். இவளுடைய தங்கச்சி இவளை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடந்துருச்சுன்னு அவ யோசிச்சு பார்த்து ரொம்ப பயப்படுறா. எப்படியாவது இந்த பணத்தை வந்துட்டு நம்ம மறைச்சாகணும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அந்த பணத்தை தற்காலிகமா கிச்சனுக்குள்ள வைக்கிறாங்க. ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா அந்த பணத்தை கொண்டு போய் எங்காவது டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு போற வழியில இவ அந்த கிணத்தை பாத்துறா. வீட்டுக்கு போய் ஒன்னும் தெரியாத மாதிரி அமைதியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. வீட்டுல இருக்க எல்லாரும் இன்னுமே லவ்லி வீட்டுக்கு வரலையேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இவ ராத்திரி எல்லாம் அழுதுட்டு அவங்க அப்பா லவ்லியை தேடிட்டு வெளியே போற நேரத்துல இவ நேரா சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கா. போற வழியில அந்த திருடனோட வீட்டுல இருக்கக்கூடிய லுங்கியை இவ தான் கையில எடுத்துட்டு வந்திருப்பா. லுங்கியை வந்துட்டு கிழிச்சு அந்த பொண்ணுடைய கையிலையும் காலையும் கட்டிட்டு ஒரு மூட்டையில கட்டி இவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிணறுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல வெளியே இருந்தா மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளெஸ்ஸி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போயிடறா. அந்த ஒரே பையன் மட்டும் தனியா நின்னு ரொம்ப தூரம் தரன்னு இழுத்துட்டு வந்திருப்பான். அந்த தடயத்தை தான் வந்து ஆனந்த் ஆரம்பத்துல பார்த்து யாரு கொலையாளி அப்படின்னு ஆனந்தோடைய இன்வெஸ்டிகேஷனை பொறுத்து ராஜகோபாலும் எல்லாத்துக்கிட்டையும் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இப்போ சர்ச் ஃபாதரா இருக்கக்கூடிய தாமஸும் என்னுடைய அக்கா பையன் தப்பு செஞ்சிருந்தா நீங்க தாராளமா அவனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்டே அவனையும் ஒப்படைச்சிடுறாங்க. இப்ப ராஜகோபால் அவங்களுடைய டீமோட உதவியோட இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க கோர்ட் வரைக்கும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே இவங்களுக்கு பெர்மிஷனும் கொடுத்துறாங்க. அவங்க சொன்னபடியே டேனியலையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த பையனை கொண்டு போய் ஜெயில அடைச்சிடுறாங்க. அடுத்த நாள் அவன் எல்லா விதமான குற்றத்தையும் கோர்ட்ல ஒத்துக்கணும் அப்படிங்கிறது ஃபாதர் வந்துட்டு இவன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ இவனுக்கு பயங்கரமான கில்ட்டி கான்ஷியஸா இருக்கு. தப்பு செஞ்சதை வந்துட்டு இவனால ஏத்துக்கவே முடியல. ஃபாதராக போற இவன் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கேஸ்ல மாட்டினது இவனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அந்த சர்ச்சில் சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து கோர்ட் வாசல்ல நின்றுகிட்டு அந்த பையன் தப்பு பண்ணிருக்க மாட்டான், அவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த பையன் எப்படா தப்பிக்கலாம்னு நினைச்ச நேரத்துல போலீஸ் அசம் தர்றாங்க. அந்த நேரத்துல அவன் தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போறான். இப்ப போலீஸ் எல்லாரும் அவனை துரத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இந்த பையன் வேகமா ஓடிட்டு இருக்கான். எல்லாரும் இவனை துரத்தி வந்துகிட்டே இருக்காங்க. பயத்திலையும் பதட்டத்திலையும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு ரயில்வே கிராசிங்க வந்துட்டு இவன் கிராஸ் பண்றான். அந்த நேரத்துல ரயில் அடிபட்டு அந்த பையன் அந்த இடத்துலயே சுக்குநரா பிஞ்சு போய் செத்தும் போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு குற்றவாளியை நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போற நேரத்துல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத
விதமா இவங்களுடைய பாதுகாப்புல இருந்த அந்த கைதி இறந்து போனது இவங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆயிருது. இவன் மட்டும் இல்லாம அவன் கூட சப்போர்ட்டிவா இருந்த 3 போலீஸ் ஆபீசர்ஸும் சேர்ந்து 4 பேருமே 8 மாசம் லாங் சஸ்பென்ஷன்ல இருந்திருக்காங்க. 1994ல டேனியல் இறந்ததுக்கு அப்புறமா 8 மாசம் சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் 4 பேருமே டீமா மறுபடியும் ஜாயின் பண்றாங்க. பெரிய தண்டனை கிடைக்க வேண்டிய இடத்துல ராஜகோபால் தான் அவருடைய இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி இவங்க 4 பேத்துக்கும் சஸ்பென்ஷனோட நிறுத்தி வச்சிருக்காரு. இப்போ இவர் ஆனந்த் கிட்ட உண்மையில விழுந்த இந்த பழி எல்லாம் போகணும்னா நீ ஒரு திறமையான கேஸை வந்துட்டு எடுத்து நடத்தணும், அதனால ஸ்ரீதேவி மர்டர் கேஸ் அப்படிங்கிற இந்த கேஸை நீ தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி 1988ல இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. இவளுடைய சாவுக்கு யார் காரணம்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. என்னதான் சிபிஐ லோக்கல் போலீஸ் எல்லாம் ட்ரை பண்ணாலும் இன்னுமே அது மிஸ்ட்ரியா தான் இருக்கு. இப்படிப்பட்ட குழப்பம் நிறைஞ்ச இந்த மாதிரியான கேஸை நீ எடுத்து நடத்தினா உன் மேல இருக்கக்கூடிய அந்த பழி எல்லாம் போயிடும். நீயும் உன் டீம்மேட்ஸும் மறுபடியும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கௌரவமா இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அதனால நீ இந்த கேஸை எடுத்து நல்லபடியா முடிச்சு அப்படின்னு வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏற்கனவே இந்த கேஸ்க்காக இறங்கின நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஊர் மக்கள் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிருக்காங்க. அதனால யோசிச்சு எதுனாலும் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஆனந்த் அவனுடைய டீம்மேட்ஸ் கிட்ட கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் ஒன்னொன்னா சொல்றாங்க. இப்ப டீம்மேட்ஸும் ஓகே நம்ம அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு போய் ஒர்க் பண்ணோம்னா யாருடைய கட்டுப்பாடு இல்லாம நம்ம நிம்மதியா நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம் சொல்லி இந்த கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இறங்குறாங்க. ஸ்ரீதேவியோட கொலை வழக்க கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் டீம் ஊருக்குள்ள வரப்போறது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே முதலமே தெரிஞ்சிருக்கும். ஆனா எல்லாருமே அந்த போலீஸ் டீம் மேல பயங்கரமான கடுப்புல இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்ப வந்த போலீஸ் டீம் அந்த ஊர்க்காரங்களை பிசிக்கலாவும் மென்டலாவும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் டீம் ஊருக்குள்ள வரும்போது அவங்க கண்ட முதல் காட்சியை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் ஒருங்கிணைச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரு வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் டீம் நம்மள என்ன டார்ச்சர் பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு ஒத்துழைக்கவே கூடாது. ஒவ்வொரு தடவையும் ஸ்ரீதேவி கேஸ் எடுத்து நம்ம எல்லாத்தையும் டார்ச்சர் பண்றதே இவங்களுக்கு வேலையா போச்சு. அவங்க என்ன மிரட்டினாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஊர் தலைவர் அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுலயும் இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த 4 பேரும் 8 மாசத்துக்கு முன்னாடி டேனியல் ஒருத்தனை கொலை பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளை தான் நமக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பாருங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிறந்த நாடக நடிகரா இருக்கக்கூடிய சனாதான் இவரும் வராரு. நம்ம என்ன ஆனாலும் நம்மளுடைய உரிமைகளை வந்துட்டு விட்டு கொடுக்க கூடாது, போலீஸ்காரங்க நம்ம மேல கை வைக்கிறத நம்ம அனுமதிக்க கூடாது அப்படின்னு எல்லாம் உணர்ச்சி பொங்குற மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்க கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஆனந்தும் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறதுக்காக இதெல்லாம் தடையா நம்ம வந்துட்டு நம்மளுடைய பேரை மாத்தணும்னா இந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டிப்பா தொடர்ந்து ஆகணும் அப்படின்னு இவங்க தன்னம்பிக்கையோட அந்த ஊருக்குள்ள தங்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆனந்தன் டீம் அந்த ஊர்லயே இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி ரிட்டையர் ஆகிருக்கக்கூடிய ரவீந்திரன் அப்படிங்கிற கான்ஸ்டபிளோடைய வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு இந்த கேஸ் ரிலேட்டடா என்னென்னலாம் அவருக்கு தெரியுமோ எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கணும்னு நினைக்கிறாரு. ரவீந்திரனும் 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்ரீதேவி கேஸ் நடக்கும்போது நம்ம போலீஸ்காரங்களும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம், அதனாலதான் அவங்க எல்லாம் நம்ம மேல கோவமா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஊர் தலைவருடைய தலைமையில எல்லாரும் இவங்க கிட்ட வந்துடுறாங்க. மறுபடியும் வந்து எங்களை டார்ச்சர் பண்ண போறீங்களான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஆனந்தன் நிஜமாவே நாங்க உங்களை டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டோம், நாங்க உடனே எங்க வேலையுண்டு இருந்தா இருக்க போறேன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு கலவரமே வந்துருது. வந்த இடத்துல பிரச்சனை வேணான்னு ஆனந்தன் சமாதானமா போகணும்னு நினைக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கவங்க இந்த ஊர்க்காரங்க யார் மேலேயாவது கை வச்சுன்னா உங்க 4 பேத்தையும் கொன்றுவோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அடுத்த கட்டமா அவங்களால முடிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்கணுங்கிறதுக்காக ஊர் தலைவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் இது நடக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியுது. இப்போ அந்த ஸ்ரீதேவி கேஸை பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம ரவீந்திரன் ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீதேவிங்கிற ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அவங்க அம்மாவோட அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருப்பா. ஆக்சுவலா அவளுடைய அப்பா வந்துட்டு பயங்கரமான குடிகாரரா இருப்பாரு. அவங்க அப்பாவை பத்தி இந்த பொண்ணுடைய அம்மா நிறைய கம்ப்ளைண்ட்ஸை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருப்பாங்க. அந்த ஆள் அந்த ஊர்ல தான் இருந்தாலும் ஸ்ரீதேவியும் அவளுடைய அம்மாவும் தனியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஸ்ரீதேவி ரொம்ப அழகா இருப்பா. அவ மேல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பசங்களுக்கு எப்பவுமே ஒரு கண்ணாவே இருக்கும். ஆனா அந்த பொண்ணு வேற யார்கிட்டையும் எதுக்காகவும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டா. அவளுடைய பொழுதுபோக்குன்னு பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கான நாவல்ஸ் எல்லாம் படிக்கிறது தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வேற யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நினைச்சு அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய ஸ்ரீனி அப்படிங்கிற ஒரு பையனும் அவ பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தா. ஆனா அந்த பொண்ணு யாராலே ஏன்னா அவ வந்து சின்சியரா வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா ஊருக்கே தெரியும். நான் என் பிடிச்ச வாழ்க்கையை தேடி போறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறா அப்படின்னு ஸ்ரீதேவியோட கதையை ஆரம்பத்துல இருந்து ரவீந்திரன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் ரவீந்திரன் காலையில வேலைக்கு போகும்போது திடீர்னு அவர் பார்த்த சம்பவம் வந்துட்டு இவராலே நம்ப முடியும். காரணம் பக்கத்துல இருந்த ரப்பர் தோட்டத்துல ஸ்ரீதேவி பொணமா கிடக்கு. அவளை ராத்திரியே யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்க. ஓடி போயிட்டான்னு நினைச்ச பொண்ணும் பொணமா கிடக்கிறத பார்த்து அவங்க அம்மானால நம்பவே முடியல. ஊருக்குள்ள இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல யார் இந்த பொணத்தை பார்த்தது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த நேரத்துல உயர் அதிகாரி ஒருத்தர் வராரு. அந்த ஓரமா ஒருத்தன் பயந்த சுபாவத்தோட நின்னுகிட்டு இருக்கான். வயசான ஆளுன்னு கூட பார்க்காம நீதான் இதை பண்ணன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. உயர் அதிகாரியே சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வேற வழி இல்லாம அவனை வந்துட்டு கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் பயந்த சுபாவமா இருக்கிறதுனால இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இருந்திருக்கான். ஆனா ஊர் ஜனங்க எல்லாருமே இந்த கொலையில வேற ஏதோ சந்தேகம் இருக்குன்னு
சொன்னதுனால இவங்க அவங்கிட்ட விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சு அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. கடைசியில் வேற வழி இல்லாமல் கேஸ் க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்காக அந்த கோவிந்தனையே நீதான் கொலை பண்ணன்னு ஒத்துக்கோன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால அந்த கோவிந்தன் அவனுடைய வீட்டுக்கு பின்னாடி போய் சூசைட் பண்ணிக்கிறான். இப்படி ஒருத்தனை சூசைட் பண்ண வச்சதுக்கு காரணமே அந்த போலீஸ் டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க எல்லாருமே இந்த போலீஸ் மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. போலீஸ் பண்ண இந்த அநியாயத்தை கண்டிச்சு தான் ஊர் தலைவர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே போலீஸ் டீம் மேலேயே பயங்கர கோவத்துல இருந்திருக்காங்க. மறுபடியும் இவங்க வந்து இதே மாதிரி ஸ்ரீதேவி கேஸ ஆரம்பிச்சு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு யாருமே உதவி செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி நீங்க இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மீறி எப்படியாவது நீங்க அந்த கொலையாளியை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோட நான் சிபிஐ கூட நடந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 6 மாசமா அந்த கேஸை பத்தி நல்லா டீட்டெயிலா விசாரிச்சதுக்கு அப்புறம் லோக்கல் போலீஸ்க்கு எந்த விதமான தகவலும் கிடைக்காதனால அந்த கேஸ் அப்படியே சிபிஐக்கு மாறுது. சிபிஐ ஆபீசர் வந்து விசாரிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த ஊர்ல 4 பேருக்கிட்ட தான் டிவி இருந்துச்சு. அதுல ஒருத்தர் ஸ்ரீதேவியோட பணம் கிடைச்சது இல்லையா, அந்த ரப்பர் தோட்டத்தோட ஓனர். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கு தான் போய் டிவி பார்ப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஆள் வந்துட்டு பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்குன்றதுனால அவன் மேல பெரிய சந்தேகம் இருந்துச்சு. அதனால அவனை வந்துட்டு கூப்பிட்டு நாங்க பயங்கரமா விசாரிச்சோம். அவனும் ஆரம்பத்துல பயந்துட்டு அதுக்கப்புறமா அவனும் விசாரணைக்கு ஒத்து வர ஆரம்பிச்சான். அதனால ஸ்ரீதேவியை அவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான்றதுக்காக நாங்க அவனை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சோம். ஸ்ரீதேவியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவ சாகும்போது அவ வயித்துல 3 மாசம் கரு இருந்தது எங்களுக்கு தெரிய வந்து. அதனால இவனை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிச்சு. அது என்னன்னா இவனுக்கு வந்துட்டு ஆண்மை குறைபாடு இருக்கிறதுனால இவன் கண்டிப்பா ஸ்ரீதேவியை கெடுத்திருக்க மாட்டான். கெடுக்கலன்னா இவனுக்கு அவளை கொலை பண்றதுக்கான மோட்டிவும் இருந்திருக்காது. அதனால இவன் வந்துட்டு குற்றமற்றவன்னு நாங்க நினைச்சோம். அதுக்கு மேல இந்த கேஸ் எங்க எடுத்துட்டு போறதுன்னு எங்களுக்கு தெரியாதனால அது அப்படியே நின்றுச்சு. அதனால மறுபடியும் 6 வருஷமா இந்த கேஸ் கிடப்புல போட்டு இப்போ உங்க கைக்கு வந்திருக்கு. நீங்களாவது கண்டிப்பா யார் அந்த பொண்ணை கொன்னாங்கன்னு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆனந்தும் அவனுடைய டீம் மெம்பர்ஸும் நேராக ஸ்ரீதேவியோடைய அம்மா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. ஸ்ரீதேவியோட அம்மா அவள் யாரை லவ் பண்ணான்னு எனக்கு தெரியல தம்பி, எழுதி வச்சுட்டு போனா ஆனால் பணமாக தான் கிடைச்சான்னு சொல்கிறாங்க. அதனால ஸ்ரீதேவியோட ரூமுக்கு போய் எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் உள்ளுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்கிறத இவன் பார்க்குறான். அந்த லெட்டரை வந்துட்டு எடுத்துட்டு இன்வெஸ்டிகேஷனுக்காக கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த லெட்டரில் லேக்காங்கிற பேர் எழுதியிருக்கும். அதனால லேக்காவை தேடி போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேக்காங்கிறது ஸ்ரீதேவியோட சின்ன வயசுலேருந்து பழகின ஃப்ரெண்டு தான். அந்த பொண்ணு ஆக்சுவலா பாம்பேல தங்கி இருந்திருப்பா. பாம்பேல அவ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல அடிக்கடி இந்த பொண்ணு லெட்டர்ல தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஸ்ரீதேவி நான் வந்துட்டு மும்பைக்கு வந்துட்டேன், எப்படி எனக்கு வேலை கிடைக்கும், அங்க லைஃப் எல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி விசாரிச்சா. அதுக்கப்புறம் நானும் தகவல் எல்லாம் சொன்னேன். நான் நினைக்கிறேன் அவளுடைய லவர் வந்துட்டு மும்பைல தான் இருந்திருப்பாங்கன்னு, அதனாலதான் அவ அதை பத்தி எல்லாம் விசாரிச்சிருப்பா அப்படின்னு லேக்காவும் சொல்றாங்க. இப்போ ஆனந்தன் உங்களுக்கு இதை தவிர்த்து வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ இவங்க டீமுக்குள்ள உட்காந்து விசாரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீதேவி வந்துட்டு அவள் லவ் பண்ண பையன் பாம்பேல இருந்திருக்கலாம், அவளை பாக்குறதுக்காக அங்க போகணும்னு நினைச்சிருக்கலாம். போற வழியில தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அப்படின்னா முதல்ல நம்ம அவள் லவ்வர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்ம நேரடியா போயிட்டு இந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு நேரா போய் ஊர் தலைவர்கிட்ட இந்த ஊர்ல இருக்க பசங்க எல்லாம் எங்கெங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஊர் தலைவர் இங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் வெளியூர்ல இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும், எல்லா ரெக்கார்டும் எங்கிட்ட இருக்கு, ஆனா நான் அவங்களுக்கு தர முடியாது, போலீஸ்க்கு எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. இவனுங்களும் கடுப்புல வேற வழி இல்லாம எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனந்தனுக்கு எப்படியும் அந்த டீடைல்ஸை வாங்கிடுவோன்னு தெரியும். அதனால அவன் சிரிச்சுட்டே போறான். நேரா போய் இப்ப சிபிஐ ஆபீசர் கிட்ட இந்த கேஸ் ரிலேட்டடா ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சிபிஐ ஆபீசரும் வந்துட்டு லேக்காங்கிற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து லெட்டர் வந்துட்டு இருந்ததா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த பொண்ணுடைய லவ்வர் தான் எங்க இருந்தோ லெட்டர் அனுப்பிட்டு இருந்தான். அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய போஸ்ட்மேன் சந்திரன் கிட்ட நாங்க போய் விசாரிச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்து 2 நாளே சந்திரனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவனுடைய மூளையில பயங்கரமா அடிபட்டு அவன் எல்லா நினைவுகளுமே மறந்துட்டான். துரதிருஷ்டவசமா இந்த கேஸும் 6 வருஷத்துக்கு மேல இழுத்துட்டே போனதுனால அந்த ஆள் கோமாவுக்கே போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஆள் எங்க போனானே தெரியல. அந்த கேஸ அதோட நின்று போயிடுச்சு. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நூக் அண்ட் கார்னர்லயும் அந்த பொண்ணுடைய லவர் யாருன்னு ட்ரை பண்றதுக்கு பாத்துக்கிட்டே இருந்தோம். ஆனா சந்திரனை பிடிக்காம இதுக்கு மேல அதுல வந்துட்டு எதுவுமே யூஸ் இல்லைன்னு எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்படா வந்து இந்த கேஸ் சால்வ் பண்ண போறோம்னு உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது தெரியாதனமா ஒரு பெரிய பூத கண்ணாடி அந்த லெட்டர் மேல இருக்கு. அப்போ வந்துட்டு இவன் கண்ணுக்கு ஒரு விஷயம் தென்படுது. அதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் குர்கான் அப்படின்னு எழுதி இருக்கு. மும்பைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த குர்கான். அந்த குர்கான்ல இருந்து தான் இந்த லெட்டர் போஸ்ட் ஆயிருக்கு. ஆனா லேக்கா சொன்னது அவ வந்துட்டு மும்பைல தான் வேலை பார்த்துட்டு இருந்தானு. நேரடியா அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு இது நீ எழுதுன்னு கேட்கும்போது இல்ல இது நான் எழுதல, என் பேர்ல வேற யாரோ எழுதியிருக்காங்க, ஒருவேளை இதை அனுப்புனது தான் அவளுடைய லவ்வரா இருக்கலாம், என்னுடைய பேர் போட்டு அனுப்புனா பிரச்சனை இருக்காதுன்றதுக்காக அப்படி அனுப்பி இருக்கலாம்னு அவ சொல்றா.
கதையில இதுக்கப்புறம் தான் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் பிரேக் ஆகும். இது வரைக்கும் நீங்க யாரு கொலையாளின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதுக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க, கரெக்டா தப்பான்னு பார்த்துடலாம். இப்போ சேர்மனுடைய அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு யாரெல்லாம் வெளியூர்ல வேலை பார்க்குறாங்கிற லிஸ்ட் எடுக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா சேர்மன் ராத்திரியோட ராத்திரியா அந்த எல்லா லிஸ்ட்டையுமே வீட்டுக்கு கடத்திட்டு போயிடுறாங்க. இவங்களும் சேர்மன் ஆஃபீஸ்ல தேடி பார்த்துட்டு வீட்டில தான் இருக்கும்னு வீட்டில் திருடங்களாட்ட உள்ள நுழையிறாங்க. ஆனந்தன் உள்ள போயிட்டா மத்த எல்லாருமே வெளியே நின்று அவனுக்கு காவலா நின்னுக்கிட்டு இருக்காங்க. இவன் உள்ள வர்றதை சேர்மனும் பார்த்துறான். கையில ஒரு கத்தியோட சேர்மன் வந்து ஆனந்தனை மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனந்தனுக்கு எப்படி இவனை சமாளிக்கணும்னு நல்லா தெரியுது. இதை பத்தி யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா உனக்கு கொன்றுவேன்னு மிரட்டிட்டு அங்கிருந்து அவனுக்கு தேவையான குர்கான்ல வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, இதை பத்தி யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு ஃபைனலா மிரட்டிட்டு அங்கிருந்து அவன் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அதில் இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயம் தெரியுது. அந்த ஊர்ல நாடக நடிகராக இருந்திருப்பாரு இல்லையா சனாதன், அவனுடைய பையன் விஷ்ணு வந்துட்டு குர்கான்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அப்பன்னா குர்கான்ல இருக்கக்கூடிய விஷ்ணு தான் கரெக்டா ஸ்ரீதேவியோட லவ்வரா இருக்கும். ஸ்ரீதேவியோட கர்ப்பத்துக்கு காரணம் அவனா தான் இருக்கும். அப்படின்னா அவன் 3 மாசம் பிரெக்னெண்டா இருந்தா அப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி பிப்ரவரியில அவன் இந்த ஊருக்கு வந்திருக்கானான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஆள் கிட்ட இவன் சதானந்த பத்தியும் விஷ்ணுவை பத்தியும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் 2 பேருமே ரொம்ப மரியாதைக்குரிய ஆளுங்க. ஊருக்குள்ள அவங்கள பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது. எங்க இருந்தாலும் கரெக்டா விஷ்ணு பிப்ரவரியில் நடக்கக்கூடிய அந்த திருவிழாவுக்கு வந்துருவான்னு இவனுக்கு சொல்றாங்க. ஸ்ரீதேவி இறந்ததா சொல்லக்கூடிய 1988லயும் அவன் கரெக்டா பிப்ரவரி மாசம் அந்த ஊர் திருவிழாவுக்கு வந்திருப்பான். அதுக்கப்புறம் சரியா 3 மாசம் கழிச்சுதான் 3 மாத கர்ப்பிணியான ஸ்ரீதேவி இறந்து போறா. அந்த ஆளுடைய ஹெல்ப்போடவே இப்போ அந்த போஸ்ட் மாஸ்டர் சந்திரன் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அவரை பாக்குறதுக்காக நேரடியா அங்க ஆனந்த் போயிடுறான். சந்திரன் கிட்ட பொறுமையா விசாரணை நடக்குது. சந்திரனும் 2 வருஷத்துக்கு நான் கோமால தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் என்னை யாரும் வேணும்னு ஆக்சிடென்ட் பண்ணல, அது ஒரு எதிர்ச்சியா நடந்த விஷயம் தான் சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஆனந்த் அவன் கையில இருக்கக்கூடிய அந்த லெட்டரை எடுத்து அவர்கிட்ட இது யார் போஸ்ட் பண்ணது என்ன ஏதுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். சந்திரனும் அவருடைய உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கிருந்து கட் பண்ணா நேரா நம்ம சேர்மனை பாக்குறதுக்காக வந்துட்டு அவன் கையில இருக்க லிஸ்ட் திருப்பி கொடுத்துட்டு கொலையாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க கண்டிப்பா நாளை காலையில எங்களுடைய ஆபீஸ்க்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அந்த கிராமத்தோட முக்கியமான ஆளுன்றதுனால இவருடைய விட்னஸ்லயே அதெல்லாம் நடக்கணும்னு அவன் எதிர்பார்க்க. அடுத்த நாள் காலையிலேயே ஸ்ரீதேவியோடைய அப்பாவை ஆனந்த் விசாரணை செஞ்சுட்டு இருக்காரு. உனக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சுன்னா ஒழுங்கு மரியாதையா சொல்லிருன்னு மிரட்டிக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அந்த ஆள்கிட்ட இருந்து பெருசா எந்த விதமான தகவலும் இவங்களுக்கு கிடைக்கல. ஆனந்த் சொன்ன மாதிரியே சனாதானன் அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்துடுறாரு. அவர் கூப்பிட்டு ரவீந்திரனும் அந்த ரூம்குள்ள வராரு. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனந்த் டைரக்டா சனாதானன் கிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஸ்ரீதேவியை கொன்னது அவள் லவ்வர் கிடையாது, அந்த லவ்வருடைய அப்பா தான். அதுவும் அந்த ஆளுக்கு 60 வயசுக்கு மேலதான் இருக்கு. அந்த பொண்ணு கன்சீவா இருந்தது கண்டிப்பா அந்த லவ்வருடைய அப்பாக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு தாழ்த்தப்பட்ட ஜாதினாலையும் அந்த ஊருக்குள்ளேயே அவங்க பல வருஷமா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறது தெரிஞ்சதுனாலையும் தன்னுடைய பையனுக்கு அந்த பொண்ணு கட்டக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே ஓடி வரும்போது அந்த அப்பா தான் அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க. ஆக்சுவலா ஊர்ல இருக்கக்கூடிய உங்க பையன் விஷ்ணு கிட்ட நாங்க பேசிட்டோம், அவனும் நடந்தது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். உங்களுடைய பையன் விஷ்ணுவும் அந்த பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ தனிமையில சந்திச்சு அவங்களுடைய காதலை வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸ்ரீதேவி கூட நல்லபடியா வாழணும்னா இந்த ஊர்ல இருந்தா சரிப்பட்டு வராது, எப்படியாவது இந்த ஊர்ல இருந்து வெளியூர் போயிட்டு வேலைக்கு சேர்ந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு விஷ்ணு முடிவு பண்ணி அந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு வேலைக்கு போறான். 8 மாசத்துக்கு அப்புறமா திருப்பி அந்த ஊர்ல நடக்கக்கூடிய அந்த பிப்ரவரி மாச திருவிழாவுக்கு தான் அவன் வரான். அந்த டைம்ல தான் ஸ்ரீதேவியும் இவனும் ஒன்னா இருந்திருக்காங்க. அதன் மூலியமா தான் அந்த பொண்ணு கர்ப்பமும் ஆயிருக்கா. இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல லேகாவுடைய பேரை யூஸ் பண்ணி விஷ்ணு தான் வந்துட்டு இவளுக்கு லெட்டர் அனுப்பிட்டு இருப்பா. அதனால யாருக்குமே விஷ்ணு மேல சந்தேகமே இருந்திருக்காது. திருவிழா முடிஞ்சு ஊருக்கு வந்த விஷ்ணுவுக்கு 2 மாசம் கழிச்சு ஒரு லெட்டர் வருது. அதுல அவ வந்துட்டு கன்சீவா இருக்கேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. அதனால எப்படியாவது அந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு விஷ்ணுவோடைய ஃப்ரெண்டு இவனுக்கு ஐடியா கொடுத்திருப்பா. இவனுக்கு வேற வழி தெரியாம அந்த பொண்ணுக்கு இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு வந்து ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே இவன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு சனாதானன் கிட்ட போட்டு காமிச்சுக்கிட்டு. ஆக்சுவலா அவன் சொன்ன நேரத்துக்கு அவன் வந்து வெயிட் பண்றான். ஆனா அந்த பொண்ணு வரவே இல்லை. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு இறந்து போயிட்டதா அவனுக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அதனால இதுக்கு மேல அங்க இருக்க கூடாதுன்ட்டு அவன் மறுபடியும் கிளம்பி ஊருக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இது எல்லாமே ஒண்ணு விடாம விஷ்ணு அவனுடைய வாய்ஸ்லயே ரெக்கார்ட் பண்ணதை இவனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை கேட்டுட்டு தான் இப்ப இவன் வந்துட்டு யாரு கிரிமினல் அப்படிங்கறத கண்டுபிடிச்சதா சதானந்தன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சதானந்தன் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. இவ்வளவு தூரம் நீங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிப்பீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. சரி ஓகே தண்ணி குடிங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, எதுனாலும் நாங்க சட்டப்படி தான் டீல் பண்ணுவோம், நீங்க இவ்வளவு தூரம் இதுல ப்ரெஷர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, இது உங்க பையன் வாய்ஸ் தானே, விஷ்ணு தானே, அது ஓகே மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம், இப்ப நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி சதானந்தனை வந்துட்டு அமைதியா அங்கிருந்து வெளியே போக அனுமதிக்கிறேன். எல்லாருமே பயங்கர ஷாக்கா பாக்குறாங்க. கிரிமினலை எப்படி இவங்க வெளியே விடுறாங்க. ஓகே இப்ப நீங்க சொல்லுங்க
சொல்லுங்க, நீங்க இப்போ கிரிமினலை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் போகும்போதே அவன் கூடவே ரவீந்திரனும் சேர்மேனும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம வந்துட்டு இதை அஃபிஷியலாக ராஜகோபாலன் சார் முன்னாடி தான் வச்சு டீல் பண்ணணும் அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாங்க. அதனால ராஜகோபாலன் சாருக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவரை நேரடியாக இந்த ஊருக்கே வர வச்சிடறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா ஊருக்குள்ள பயங்கர பரபரப்பாக இருக்கு. என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக இவங்க எல்லாரும் போகிறாங்க. ஊரில் இருக்க எல்லாருமே ஒரு மலைக்கு பக்கத்தில் கூடி இருக்காங்க. இவங்க பக்கத்தில் போய் பார்க்கும்போது இவங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவத்தை இவங்க கண் கூட பார்க்குறாங்க. யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா யாரு குற்றவாளியோ அந்த ஆள் வந்துட்டு ஒரு பெரிய மரத்துல தூக்கு போட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் பயங்கர பரபரப்பாயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி சனாதானன் வந்துட்டு அந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை வந்துட்டு பண்ணது யாருன்னா ரவீந்திரன், அந்த கான்ஸ்டபிள் இருக்காரு இல்லையா, அவர் தான். அவருடைய பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருக்கு. அதுல எல்லா தகவல்களும் எழுதிட்டு அந்த ஆள் இறந்து போயிருப்பாரு. ஆடியோ ரெக்கார்டிங்க சனாதானனுக்கு போட்டு பார்க்கும்போது கரெக்டா ரவீந்திரனுடைய எக்ஸ்பிரஷன்ஸா ஆனந்த் பார்த்திருப்பாரு. என்னன்னா ரவீந்திரன் பயங்கர டென்ஷனா இருக்காரு. ஏன்னா அந்த ஆடியோல ஓடிக்கிட்டு இருக்கிறது ரவீந்திரனுடைய சொந்த மகன் சுதீப்புடைய வாய்ஸ்ன்னு அவருக்கு தெரியும். ரவீந்திரன் மேல ஆரம்பத்துல இருந்தே ஆனந்துக்கு ரொம்பவே டவுட் இருந்திருக்கு. ஆக்சுவலா ஸ்ரீதேவியோட லவ்வர்னு பாத்தீங்கன்னா அது சுதீப் தான், விஷ்ணு கிடையாது. சுதீப் கிட்ட இருந்து அடிக்கடி லேகாங்கிற பேர்ல லெட்டர் வர்றது இவனுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அதை வந்துட்டு சந்திரன் தான் கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இவன் வந்துட்டு அந்த லெட்டர் எல்லாம் எடுத்து படிக்கும்போது தன்னுடைய பையன் வந்துட்டு ஸ்ரீதேவியை லவ் பண்றாங்கிற விஷயம் எல்லாம் இவனுக்கு தெரிய வருது. அதனால எப்பவுமே அந்த போஸ்ட்மேன் கிட்ட என்னுடைய பையன் கிட்ட இருந்தோ யார்கிட்ட இருந்து லெட்டர் வந்தாலும் ஸ்ரீதேவிக்கு போற எல்லா லெட்டரும் நீ என்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்காக அவங்ககிட்ட பணமும் கொடுத்துறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா இவன் படிச்சுட்டு திருப்பி அந்த லெட்டர் போஸ்ட்மேன் கிட்டே கொடுத்துறாரு. போஸ்ட்மேன் ஒன்றும் தெரியாத மாதிரி ஸ்ரீதேவிக்கு டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லெட்டரை வந்துட்டு மாத்தி மாத்தி படிக்கும்போது ஸ்ரீதேவி கன்சீவா இருக்கிறது, அந்த பையன் இவனை கூட்டிட்டு ஓடி போக போறது இவனுக்கு தெரிய வந்துருச்சு. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக இவன் வந்துட்டு ஒரு முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறான். ஓடி போகிறதுக்காக அந்த ரப்பர் தோட்டத்தை தாண்டி தான் போகணும் அப்படிங்கிறது ரவீந்திரனுக்கு தெரியும். அங்கேயே வெயிட் பண்ணி அந்த பொண்ணு அந்த வழியாக கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக மரத்திலேயே அவள் தலையை முட்டி முட்டி அவள் சாகிற வரைக்கும் அங்கேயே இருந்து அதுக்கப்புறமா அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். யாருக்கும் தெரியாத மாதிரி அமைதியாக அவன் இந்த டீல் பண்ணி முடிச்சிடறான். அந்த இடத்துலயே அந்த பொண்ணு இறந்து போயிடறான். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஆனந்த் கண்டுபிடிச்சதுனால இவன் எல்லாத்தையுமே ஒரு லெட்டரில் எழுதிட்டு இவனுடைய கன்ஃபெஷனை போட்டுட்டு அந்த ஊருக்குள்ளே இது வரைக்கும் கௌரவமாக வாழ்ந்துட்டோம், இனிமேல் யாரும் நம்மளை கொலகாரனா பார்க்கக்கூடாதுன்னு அவன் தூக்கு போட்டு செத்து போயிருப்பான். ஆக்சுவலாக ஆனந்துக்கு ரவீந்திரன் மேல சந்தேகம் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்ளூவை ரவீந்திரன் இவங்க டீமுக்கு சொல்லாமே மறைச்சிருப்பாரு. அதாவது ரவீந்திரன் வந்துட்டு அந்த பெருங்கோடன் அப்படிங்கிற அந்த டிவி வச்சிருந்தா இல்லையா, அந்த ஆள் கூட நடந்த கான்வர்சேஷனோட இந்த இன்வெஸ்டிகேஷன் அதோட நின்று போச்சு அப்படின்னு தான் இவங்க கிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனா சந்திரனை பத்தி இவன் ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டான். மிக முக்கிய சாட்சியா இருக்கக்கூடிய சந்திரனை பத்தி இவன் பேசாம இருந்தது வந்துட்டு ஆனந்துக்கு மிகப்பெரிய டவுட் ஆயிடுச்சு. அதை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ற விதமா சுதீப் அப்படிங்கிற ரவீந்திரனுடைய பையன் வந்துட்டு குர்கானுக்கு 1/2 மணி நேரம் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய டெல்லியில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். டெல்லியில வேலை பார்க்குற நிறைய பேர் குர்கானுக்கு வந்துட்டு போய் தங்கி இருக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கு. அதனால லெட்டர் வந்துட்டு இவ்வளோ நாள் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது சுதீப் தான் அப்படிங்கிற டவுட்டு இவனுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கு. விஷ்ணுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இவனுக்கு நல்லா தெரியும். அதனால இவன் சதானந்தத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான். சதானந்தத்தோட வீட்டுக்கே போயிட்டு அவனோட கையில் இருக்கக்கூடிய லெட்டரை விஷ்ணுவோட கையெழுத்தோட ஒப்பிட்டு பார்க்குறான். விஷ்ணு இதை செய்யல அப்படின்னு இவனுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆனந்த் நேரடியாக விஷ்ணு கிட்டே ஹெல்ப் கேட்குறான். அதாவது விஷ்ணுவும் சுதீப்பும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, இது சுதீப்போடைய கையெழுத்து தானான்னு செக் பண்ண சொல்கிறான். அதே மாதிரி அவனும் செக் பண்ணிட்டு ஆமாம் இது சுதீப்போடைய கையெழுத்து தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறான். வெறுமனே கையெழுத்து மட்டும் வச்சு குற்றவாளி யாருன்னு சொல்லிட முடியாது. அப்படி பார்த்தா சுதீப் தான் குற்றவாளின்ற மாதிரி ஆயிடும். ஆனால் குற்றவாளி சுதீப் கிடையாது அப்படின்னு இவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சுதீப் அந்த பொண்ணு சின்சியராக தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதனால இவன் சந்திரன் கிட்ட கேட்குறான். சந்திரனும் உண்மையை ஒத்துக்கிறாரு. ரவீந்திரன் கிட்ட போயிட்டு தான் லெட்டர் எப்பவுமே போஸ்ட்டுக்கு போகும் அப்படின்ற மாதிரி. அதனால இவங்க நேரோ டவுன் பண்ணி ரவீந்திரனை வந்துட்டு க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அவர் ஃப்ரீயாக விட்டால் தான் நம்மளால ஈஸியாக இந்த கேஸில் இருக்கக்கூடிய ப்ரூஃப்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு முடிவு பண்ணுறாங்க. இவன் நேரடியாக சுதீப்புக்கே கால் பண்ணி அவனுடைய கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் வாங்கிடுறான். அவனும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு ரெக்கார்டிங்கை வந்துட்டு கொடுத்துட்றான். கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க பிளான் பண்ணி தான் அந்த இன்ட்ராகேஷனே வந்துட்டு ஆக்சுவலாக அரங்கேற்று இருப்பாங்க. எப்படியாவது ரவீந்திரனை வந்துட்டு பிடிக்கணும்னா அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் சதானந்தத்துடைய உதவியோட இவங்க இந்த ஃபேக்கான ஒரு இன்ட்ராகேஷனை ஆரம்பிச்சிருப்பாங்க. சதானந்தனும் உண்மை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன ஹெல்ப் வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு நாடக நடிகர்ன்றனால
இருந்ததுனால எல்லாரும் நம்புற மாதிரியான நடிப்பை வந்துட்டு அவர் வெளிப்படுத்தியிருப்பாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ரவீந்திரன் வந்துட்டு ரொம்பவுமே டென்ஷனா இருக்காரு. ஏன்னா ஆடியோல பிளே ஆனது தன்னுடைய பையன் சுதீப்போட வாய்ஸ் தான் அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நம்ம போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தான் அவன் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு சூசைடும் பண்ணியிருப்பான். ஒரு வழியா இவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த கேஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த டீம் வந்துட்டு முழுமையான சந்தோஷத்துல இல்ல. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு விதமான வருத்தம் இருக்கு. என்னதான் ரவீந்திரன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாலும் அவனை வந்துட்டு கோர்ட்ல ஏத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. அவன் உன்னுடைய குற்ற உணர்ச்சி காரணமா அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டான். இருந்தாலும் ராஜகோபால் இவங்க டீம் எல்லாத்தையும் கூப்பிட்டு பாராட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு சிக்கலான கேஸை இவ்வளவு வருஷம் கழிச்சு நீங்க சால்வ் பண்ணியிருக்கீங்க, உண்மையாலுமே நீங்க எல்லாம் திறமசாலி தான் சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டுறாரு. இப்போ வந்துட்டு இவங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்காட்டியும் இவங்களுடைய திறமை என்னன்னு ராஜகோபாலுக்கு தெரிஞ்சிருச்சு. மேற்படி நிறைய டஃப்பான கேஸ் எல்லாத்தையுமே இவங்க டீம் கிட்ட கொடுத்து சால்வ் பண்றாங்க. என்ன கைஸ், கதையும் என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிட்டு ஹைப் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரீகேப்ல பார்க்கலாம்.